Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the holy name of God. இந்த புதிய நாளிலேயும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்து அவருடைய முகத்தை தேட தேவன் நமக்கு கொடுத்த அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving his abundant grace today to come to his presence and seek his face in this morning hour. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து தேவன் நடத்தி வருகிற அவருடைய அளவற்ற தயவுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God with a whole heart for rendering new mercies every day and leading us according to his grace. கர்த்தர் தாமே இன்றைக்கும் தேவன் கிருபை தரும்படி அவருடைய தயவுகளை தேவன் அனுப்பும்படி நாம் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Even today let us look unto the face of the Lord that he may render his new mercies and grace today. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. ஹalleluya. வழி காட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழி காட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதனே, உந்தன் அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதனே, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் என்றும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, தூயவர் உமக்கன்றோ. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. இந்த காலவெளியிலே எங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்தீரே நன்றி. Lord, thank you for bringing us into your presence this morning, Lord. வழிகாட்டுகிற தீபமே, The light that shows us the path. ஆண்டவரே இன்றைக்கு வழிகாட்டும். Lord, lead us, Lord. உம்முடைய செம்மையான பாதைகளிலே எங்களை நீர் செவ்வையாய் நடத்தும் அப்பா. Lord, lead us in your right path in the right way, Lord. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. Lord, show us the path that we are supposed to walk today, Lord. எங்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கும் அப்பா. Lord, turn the darkness into light before us, Lord. எங்கள் ஞானத்தை பிரகாசியும் ஆண்டவரே. Lord, make our wisdom to shine, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Let your name be magnified, Lord. உம்முடைய சித்தத்தை அறியவும் உம்முடைய வழிகளில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace that we may understand your purpose and also lead and walk in your ways, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.
Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் இந்த காலவேளையிலே மீண்டும் ஒரு முறை நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரவும் அவருடைய வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence and to meditate His word. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த காலை தியானத்தை நீங்கள் வீடுகளிலிருந்து உட்கார்ந்து தியானிப்பதற்கு தேவன் பாராட்டின இரக்கத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the mercies that the Lord has rendered, that you may sit in your house and meditate the word of God early in the morning. ஆண்டவர் கிருபையாக இந்த நிகழ்ச்சிகளை தேவன் லைஃப் டிவி மூலமாக, ஆர்க் டிவி மூலமாக, சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மூலமாகவும் தேவன் இதை அநேகர் சென்றடைய தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். The Lord is also helping us to take the services through Life TV, Ark TV and through Satyam Gospel YouTube channel to many people. விதமாக பல விதங்களிலே பல திசைகளிலே இந்த வசனம் பரம்புவதற்கு தேவன் அளித்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the grace that the Lord has given to take these messages to many parts of the world, to many directions. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். I also welcome each and everyone in the name of Lord and கர்த்தர் Savior தாமே Jesus. உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இந்த 180 தியானங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். We are continually meditating on 180 devotions from Proverbs. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இதை தியானிக்கலாம். Let us continue even today. இன்றைக்கு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். Let us read from Proverbs chapter 2 verse 10 to 15. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமையை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you, to deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who live the paths of uprightness, to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked, whose ways are crooked and who are devious in their paths. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானம் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are continually meditating about the protection that the wisdom gives us. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம். A protection is very important in the life of a man. நாம எவ்வளவுதான் சேர்த்தாலும் சம்பாதித்தாலும் நம்ம கொண்டாலும் அதோடு சேர்த்து நமக்கு வேண்டிய பாதுகாப்பு இல்லை என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. No matter how much we may gather, we store and we earn, but if we don't have protection along with that, we will not be a blessing. நாம ஒரு பொருளை வாங்குவதிலும் அந்த பொருளை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தினாதான் அந்த பொருளினுடைய நன்மையை அல்லது அந்த காரியத்தினுடைய நன்மையை நாம் தொடர்ந்து அனுபவிக்க முடியும். When you buy a product, but when you show concern to protect it, only then you can enjoy the outcome and the good of that product. பாதுகாப்பை ஒன்று இழந்து விடுமானால் அது நம்மை பல விதங்களிலே பாதிக்க ஆரம்பிக்கும். So if something has lost its protection, it will start to affect us in many ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பாதுகாப்பை குறித்து அடிக்கடி இங்கே வாசிக்கிறதா நம்ம பாருங்க. Here we can read about this protection very often. நீங்கள் 11ஆம் வசனத்துல காப்பாற்றும் பாதுகாக்கும்னு வாசிக்கலாம். In verse 11 you can see that it will preserve you and keep you. அதே போல 15ஆம் வசனத்துல தப்புவிக்கப்படுவாய், 17ஆம் வசனத்துல தப்புவிக்கப்படுவாய். And in verse 15, 17. In verse 16 in English, to deliver you. நீ தப்புவிக்கப்படுவாய். To deliver you. ஆகவே இந்த பாதுகாப்பை பற்றி இந்த ஞானி அடிக்கடி பேசுறாரு. So here the preacher speaks about this wisdom very often. ஞானம் நல் யோசனை என்ன செய்யும் என்றால் எதிலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா நேற்றைக்கு நாம கவனித்தோம், மாறுபாடு பேசுகிற மனுஷனிடத்திலிருந்து ஞானம் நம்மளை காப்பாற்றும். So yesterday we meditated that wisdom will protect us from perverse speech. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். Today we're going to meditate the next one. தேவனுடைய ஞானம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை எதிலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னால், நீங்கள்
13ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்னு போட்டிருக்கு. If you read from verse 13 onwards, you can read from those who leave the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked, whose ways are crooked and are devious in their paths. மூன்று விதமான தீமையான பாதைகளை பற்றி அங்க இருக்கு. நீங்க கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா நீங்க படிச்சிருவீங்க. If you keenly look into it, you can find three kinds of ways here mentioned. Three evil ways. மூன்று விதமான தீமையான பாதைகள். Three evil ways that are mentioned here. முதலாவது 13ஆம் வசனத்துல அந்தகார வழிகள் அப்படினு ஒன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. First in verse 13, the ways of darkness. இன்னொரு விதமாய் சொன்னால் வெளிச்சம் இல்லாத வழிகள். In another words you can say it as dark paths. அதுக்கு அப்புறமா நீங்க 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க மாறுபாடான பாதைகள்னு போட்டிருக்கு. In verse 15 you can read ways which are devious crooked. ways. devious ways. மூன்றாவது ஒரு பாதை இருக்கு. அதே 15ஆம் வசனத்துல கோணலான வழிகள்னு இருக்கு. And the third one is the same verse 15 says which are crooked ways. அப்போ இருண்ட பாதைகள், dark paths, அல்லது அந்தகாரமான பாதைகள், dark paths they are. இரண்டாவது கோணலான பாதைகள். Next is the crooked or deformed paths. மூன்றாவது அது எப்படிப்பட்ட மாறுபாடான பாதை. And the third one is devious paths. இந்த மூன்று பாதையும் கர்த்தர் நம்ம நடக்க கூடாதுன்னு விரும்புற பாதை. These three paths are the paths which the Lord doesn't desire us to walk. நாம கூட நம்முடைய வாகனங்கள் எடுத்துட்டு நம்ம பயணம் பண்ணணும்னு நினைக்கும்போது எல்லா பாதையிலும் நம்ம வண்டியை ஓட்டிறது இல்ல. Even when we want to ride a vehicle, we don't want to ride in all the paths. எத்தனையோ வழிகள் பாதைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அதுல நம்ம தெரிந்து கொள்றோம் எதுல நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. Though there are many paths and ways before us, but we choose in which path we should travel. அதாவது நீங்க இந்த கூகுள் மேப்ஸ்னு ஒன்று இப்போ புதுசாக வந்திருக்கு. அதில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தினுடைய அட்ரஸையோ அந்த இடத்த லொக்கேஷனையும் நம்ம போட்டோம்னு சொன்னால் அது நமக்கு உடனே பாதையை காட்டும். So we have Google Maps today where you can enter in your destination or the address of the destination that you want to reach, and it will show you the path that you have to take. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் அது கொடுக்கும். And it will show you 2 or 3 options. ஒரு ஆப்ஷன் வழியா போனீங்கன்னா டோல் இல்லாம நீங்க போலாம்னு சொல்லும். If you go through one option, you can go without tolls. இன்னொரு ஆப்ஷன் சொல்லும் டோல்ஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போயிரலாம்னு சொல்லும். Another one shows you have tolls there but you can go very fast. சிலது பாத்தீங்கன்னா சீக்கிரமா போலாம்னு சொல்லும் ஆனா அந்த வழியா போனீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும், நிறைய மேடு பள்ளமா இருக்கும். So it also shows another option which you can reach very early but still those roads are not good and it will be very narrow. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இதுல எது நமக்கு ஒத்து வரும், எது சிறந்தது அப்படி நம்ம தெரிந்து கொண்டு போறோம் பாருங்க. அதே போலதான் வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிற பாதை நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பாதையும் ஒரே விதமாய் நமக்கு வருவதல்ல. Like how when we have these options we choose the path which we want to travel in. Similarly even in our life we have so many paths in our life but it is not that all the paths can be traveled easily. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில பாதைகள் ஞானி சொல்லுகிறது போல அது இருண்ட பாதைகளா இருக்கு. As the wise man says certain paths are dark paths. சில பாதைகள் மாறுபாடா இருக்கு. And certain paths are devious paths. சில பாதைகள் பாத்தீங்கன்னா குறுக்கு நெடுக்குமான பாதைகள். And certain paths are deformed and crooked paths. கோணலான பாதைகள். They are crooked paths. ஒரு தேவ மனுஷன் தான் என்ன பாதையில நடக்கிறன்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். A man of God should be very careful in which path he is choosing to walk. தவறான பாதைகளை தெரிந்து கொண்டால் அதற்குரிய வேதனைகளை அவன் பிந்தின நாட்கள் அனுபவித்து தான் ஆகணும். If he chooses a wrong path he may have to suffer the pain that it brings out in the day. ஆண்டவரே என்னுடைய பாதைகளை நான் சரியாய் தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். Lord give me grace that I may choose the right path, Lord. இன்றைக்கு நான் ஒரு பாதையை உங்களுக்கு நான் அதுல முக்கியப்படுத்தி காட்டி அதை மாத்திரம் பேசணும் நான் ஏவப்பட்டேன். So today I was being stirred up to show you only one path and speak about that. அது என்ன பாதைன்னு கேட்டிங்கன்னா 13ஆம் வசனத்துல இந்த ஞானம் நமக்கு என்ன செய்யும்னா அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு நாம விலகுவதற்கு நம்மை
தூண்டுகிற இந்த அந்தகார பாதைகளிலிருந்து ஞானம் நம்மை பாதுகாக்கும். So it is found in verse 13, which are the ways of darkness, which the wisdom should protect us from this way of darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ பாதையிலே ஒரு பாதை இருக்கா, என்ன பாதை அது? அந்தகார பாதை. So even in our ways and paths, there is a path called dark path. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 18 முதல் 19 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 4 verse 18 and 19, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். but the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day. துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள்னு போட்டிருக்கு. The way of the wicked is like darkness, they do not know what makes them stumble. அப்போ துன்மார்க்கன் நடக்கிற ஒரு பாதைன்னு ஒன்று இருக்கு, ஒரு நீதிமான் நடக்கிற ஒரு பாதை இருக்கு. Therefore it means that there's a way that a wicked will walk and a way where righteous will walk in. ஒரு நீதிமான் எந்த பாதையை தெரிந்தெடுத்து நடக்கிறான்னு கேட்டா, அவன் வெளிச்சத்தின் பாதையை தெரிந்தெடுத்து நடக்கிறான். A righteous will choose a path of light and then walk in that path of light. ஆனா ஒரு துன்மார்க்கனோ அவன் இருளை விரும்பி இருளை தேடி அதுல தான் நடக்கிறான். But a wicked will always desire darkness and he also walks in the path of darkness. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We children of God are children of light and we are called to walk in light. ஆனால் ஒரு பாதை இருக்கு, எச்சரிப்படைய வேண்டிய ஒரு பாதை, என்னன்னா இருண்ட பாதை. But there is a path which we should be very careful about. They are the dark paths. அதிலே நாம் ஒரு நாளும் நடவாதபடி எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful that we don't walk in that even a single day. இந்த இருண்ட பாதைக்கு ஞானம் நம்மை விலக்கும் அப்படின்னா, இந்த இருண்ட பாதை என்றால் என்ன அப்படின்னு கவனிக்கலாம். So when we say that the wisdom will keep us away from this path of darkness, so what are these dark paths then? இதை விளங்கிக் கொள்ள இருண்ட பாதையை விளக்கும் 3 சத்தியங்களை வேதத்திலிருந்து உங்களோட நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். I want to share 3 important truths from the Bible to explain about this dark path. இதை நாம கேட்கும்போது, நான் நடக்கிற பாதை வெளிச்சத்தின் பாதையா இருக்கா, நான் நடக்கிற பாதை இருளின் பாதையா இருக்கா அப்படின்னு நாம தீர்மானிக்கவும் தெரிந்து கொள்ளவும் இது நமக்கு உதவியாக இருக்கும். So as we hear this, it will be helpful for us to understand and know whether the path I go is a dark path or a path of light. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது இருண்ட பாதை என்றால் என்ன? First of all, what is a dark path? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 1 John chapter 1 and verse 5. 1 யோவான் 1:5. 1 John 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. This is the message which we have heard from him and declare to you, that God is light and in him is no darkness at all. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. God is light and in him is no darkness at all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அப்போ தேவன் நமக்கு நியமித்த வெளிச்சத்தின் பாதை அல்லது இப்படிப்பட்ட இருள் இல்லாத ஒரு பாதை என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் அதை விளக்க போறேன். So when you say a path which is devoid of darkness or the path which is the Lord has set for us is what I'm going to explain today. ஒரு இருண்ட பாதை என்பது முதலாவது தேவன் அற்ற பாதை. A dark path is a path without God. தேவன் அற்ற பாதை, a path without God. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? Why do I say this? தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெளிச்சம் இருக்கும். Where God is, there light is. தேவன் எங்கே இல்லையோ அங்கே இருள் இருக்கும். Where there is no God, there is darkness. தேவன் எந்த இடத்திலேயும் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். The Lord is the one who makes his light to shine in every place where he is. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, if you read John 1 verse 9, அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம். we read that was the true light which gives light to every man coming into the world. அவர் எந்த மனுஷனுக்குள்ளே அவர் பிரவேசித்து விடுவானானால் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணிடுவார். if he enters any man, he will make every man to shine bright. அப்போ தேவன் இல்லாத ஒரு மனுஷன் தான் இருள்ல இருப்பான், இருள்ல நடப்பான். A man without God is the one who walks in darkness and lives in darkness. நீங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Isaiah chapter 42, நீங்கள் 16 வசனங்களை வாசிப்பீர்களானால், read verse 16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Here the Lord says, I will lead the blind by a way they do not know. In paths they do not know, I will guide them. I will make darkness into light before them and rugged places into plains. These are the things I will do, and I will not leave them undone. கவனிங்க, Listen carefully. ஒருவன் இருள்ல இருக்கலாம், அவன் குருடனா கூட இருக்கலாம். A person might be in darkness, a person might be blind even. ஆனால் அந்த மனிதனை தேவன் சந்திப்பாரானால், But if the Lord meets that man, அந்த மனிதன் நடக்கிற பாதையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறார். the Lord will make the path of that man to light. இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானா, If you read this verse, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை நான் வெளிச்சமாக்குவேன்னு சொல்றேன். here he says, I will bring them the way they do not know, and I will make the darkness into light. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். The Lord also says, these are the things I will do. கர்த்தர் ஒரு பாதையில இருப்பாரானால் இருளையும் வெளிச்சமாக்கிடுவார். If the Lord is present in a path, he can make even the darkness into light. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்திரத்துல நடத்தினாரு. The Lord led the people of Israel for 40 years in the wilderness. அவர்கள் என்ன பாதையில போறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. They don't know in which path they are traveling in. 6 லட்சம் புருஷர் நடந்து போகிற பாதையில வெளிச்சம் கிடையாது. There is no light in the path where 6 lakh people were walking. வேதம் சொல்லுகிறது, காலையில அவர் மேக ஸ்தம்பமா இருந்தாராம். The Bible says he was a pillar of cloud in the daytime. ஆனால் இரவிலேயோ அக்கினி ஸ்தம்பமாக பிரகாசித்து அவர்களுக்கு வெளிச்சம் தந்தார். And in the night he was shining bright like the pillar, in the form of pillar of fire, and gave light to them. வேதம் சொல்லுகிறது, அவங்க இரவுல நடக்கிறதா இருந்தா கூட அவங்க இருள இடராதபடி தேவனே அவர்களுக்கு வெளிச்சமா இருந்தார். The Bible says even when they are walking in the night, that they may not stumble, the Lord was light to them. அப்ப இருண்ட பாதை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு பாதை தான் இருண்ட பாதை. So when you say what is dark path, it is a path which is devoid of God's presence and devoid of God's leading. தேவனோ எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறாரு. The Lord can shine any person. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அவனுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றுறாரு. When a person commit his life to the Lord, he will make his darkness into light. தேவன் பிரவேசிக்க முடியாத ஒரு இடம் கிடையாது. There is no place where God cannot enter. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, If you read Acts chapter 26, அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அழைத்ததற்கான ஒரு முக்கியமான நோக்கத்தை அங்க எழுதியிருக்கு. here an important purpose for which the Lord called Paul has been written here. நீங்கள் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், If you read from verses 15 to 18, ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்டவுடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு சொன்னார். so here when Paul said, who are you Lord? Jesus said, I am Jesus whom you are persecuting. 16ஆம் வசனத்துல Verse 16, அவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். verse 16 says, but rise and stand on your feet, for I have appeared to you for this purpose, to make you a minister and a witness both of the things which you have seen and of the things which I will yet reveal to you. உன் சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னார். He also said, I will deliver you from the Jewish people as well as from the Gentiles, to whom I now send you, to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me. இந்த வசனங்களை குறிப்பிடுற ஒரு காரணம் இருக்கு. There's a reason why I highlight these verses. முதலாவது வாஸ்தவம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். So first we saw God can shine any man. இரண்டாவது கவனிச்சோம், குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். Next, the second we saw, God shines for the blind, where he makes their darkness into light. மூன்றாவது வாசிக்கிறோம், Third we see here, இந்த இருள்ல இருக்கிற மக்கள் வெளிச்சத்திற்கு வந்து அடையும்படியாக
தேவன் தம்முடைய ஊழியர்களை அழைத்து ஏற்படுத்தி அனுப்புகிறார். The Lord prepares and sends his servants to bring the people and to bring the gospel of light to his people. அவர்கள் தொடர்ந்து இருள நடக்க கூடாது. That they should not continue to walk in darkness. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர வேண்டும். They should turn to this light. அதுக்காக ஆண்டவர் பவுலை ஏற்படுத்தி அனுப்புகிறார். Therefore the Lord sends this Paul to them. தேவனுடைய வெளிச்சம் என்பது எங்க கூட பிரகாசிக்குது தெரியுமா? So where is the Lord's light is shining? நான் சொல்லுவேன், இன்னும் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Isaiah chapter 9 and verse 2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு போட்டிருக்கு. here we read, the people who walked in darkness have seen a great light, those who dwelt in the land of the shadow of death, upon them a light has shined. அப்போ தேவனுடைய வெளிச்சம் என்பது மரண இருள் போறவங்களுக்கு கூட வெளிச்சம் பிரகாசிச்சிரும். So it means that the light of God can even shine even to the people who walk in the shadow of death. அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தேவனுடைய வெளிச்சம் பிரவேசிக்க முடியாத இடம்ன்றது ஒண்ணுமே இல்ல. So when you see here, there is no place where the light of God cannot enter. தேவனுடைய வெளிச்சத்தை பெற முடியாத மனுஷன் யாருமே கிடையாது. There is no person who cannot receive the light of God. ஆனால் இவ்வளவு வெளிச்சத்தை ஆண்டவர் குருடருக்கு முன்பாக தேவன் எந்த மனுஷனுக்கும் தேவன் ஊழியர்களை அனுப்பி ஏன் மரண இருள்ல கூட வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி சில பேர் இந்த இருள்ல நடக்க முடியுது? So even despite God shining his light to every man, God sending his light for the blind, where God sends his servants to bring the light to the people, where God even shines in the shadow of darkness, how come people are able to walk still in darkness? எப்படி அவங்க இன்னும் தொடர்ந்து இருளிலே நடந்துட்டு இருக்காங்க? How come they are able to continue to walk in darkness? அது காரணத்தை யோபு 21ஆம் அதிகாரம் 13 முதல் 15ல நீங்க வாசிக்கலாம். The reason for this you can read in Job chapter 21 verses 13 to 15. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். They spend their days in wealth and in a moment go down to the grave. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள்னு போட்டிருக்கு. Yet they say to God, depart from us, for we do not desire the knowledge of your ways. Who is the Almighty that we should serve him, and what profit do we have if we pray to him? கவனித்தீங்களா இங்க? Did you listen here? தேவன் எந்த மனுஷனும் பிரகாசிச்சிட்டு இருக்கிறாரு. The Lord is shining every man. குருடனுக்கு முன்பாக வழியை காட்டுறாரு. The Lord shines and shows way. இருளை வெளிச்சமாக்குகிறாரு. The Lord makes the darkness into light. மரண இருளில கூட அவர் பிரகாசிக்கிறாரு. The Lord shines even in the shadow of death. ஆனாலும் இருள்ல ஏன் நடக்கறாங்க அப்படினா? But why do still people walk in darkness? வேதம் சொல்லுகிறது, ஒரு ஜனம் இருக்காங்களா, அவங்க தேவனை விரும்புறது இல்ல. There is a group of people who don't desire God. அவங்க தேவனுடைய வழிகளை அவங்க விரும்புறது கிடையாது. They don't like the paths of God. அவங்க சொல்றாங்க, நாங்க பாதாளத்தில் இறங்குறோம். They said, we will go down to grave. எங்களை விட்டு நீங்க விலகி இருங்க. You depart from us. உம்முடைய வழிகளை நாங்க அறிய விரும்பல. We don't desire to know your ways. உம்மை நாங்க சேவிக்க போகிறது இல்ல. We are not going to serve you. நாங்கள் ஜெபம் பண்றதனால என்ன பிரயோஜனம்? And what profit we will get if we pray? அப்போ தேவன் வெளிச்சத்தை தந்தாலும் அதை வேண்டாம் என்று நிராகரிக்கிற ஒரு கூட்டம் ஒன்னு இருக்கு. So there is a group who will reject the light of God even when God is giving the light. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், இந்த வெளிச்சம் தங்கள் மேல பிரகாசிச்சா அவங்க இருண்ட கிரியைகள்லாம் வெளியே வந்துரும் தெரியும். It's because they know very well if this light shine on them, their all darker works will come out or revealed out. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தேவனை நாங்க அறிய விரும்போம், எனக்கு அந்த வழி வேணாம், அந்த பாதையில எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி தங்களை ஒதுக்கி நிறுத்துறாங்க. Therefore they reject that path. We don't want this path. We don't want to know that God. We don't want to serve that God. பாருங்க, அப்ப இருண்ட வழியை குறித்து ஒரு நீதிமான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஒவ்வொரு பாதையிலேயும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு பாதையா அவன் வைத்துக் கொள்ளணும். So when it says a man of God should be careful about his dark path, it means that the presence of God should be present in every path that he go in. ஆண்டவருடைய பிரியம் அதில் இருக்குமா? If the delight of the Lord present, தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்குமா? Will the presence of God stay in that path? கர்த்தருடைய ஆவியானவர் நான் செய்கிற காரியங்கள், நான் எடுக்கிற தீர்மானங்கள், நான் போகிற பாதையில கர்த்தருடைய ஆவியானவர் இதை ஆமோதித்து வருவாரா? Will the Spirit of God approve the path, the decision and the way
ways that I take and he will come along with me? இது தேவனுடைய வசனத்துக்கு உகந்த பாதையா? Is it right according to the word of God? இதை நான் நிதானிக்காம ஒரு பாதையில போனா அதுல தேவன் இருக்க மாட்டாரு, அது இருண்ட பாதையா இருக்கும். So if I don't give heed and don't choose a path, and the Lord will not be present in the path, and that will be a dark path. இஸ்ரவேல் ஜனங்க அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயும் அவங்க என்ன செய்தாங்கன்னா தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் நாங்க போகிற இந்த யுத்தம் வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்டதா, இது நாங்க செய்யலாமான்னு கேட்டு தான் போனாங்க. The people of Israel, even every time they went before to a battle, before that they used to go to the prophets and ask them whether this battle is being approved by the Lord, it is permitted by the Lord, can we go or not? அவங்க பெர்மிஷன் கேட்டு போகும்போது என்ன நடக்கும்னா கர்த்தர் போன்னு சொல்லுவாரானா அவருடைய பிரசன்னமும் கூட வரும், முடிவில் ஜெயமும் வரும். So if they get the permission of the Lord and go, and then the Lord will be with them and there will be a great success in the சில இடத்துல ஆண்டவர் போகாதேன்னு சொல்லுவாரு. In certain places the Lord will say not to go. அதை மீறி சில பேர் போயிருக்காங்க. Where there are people who go beyond that. எங்களுக்கு தேவன்லாம் தேவையில்லை, we don't want the Lord, நாங்க போற வழியில நாங்க போவோம், we will go in the path we want to go. அப்படின்னு எச்சரிப்புகளை கேட்டும் போய் பின்பு பெரும் தோல்விகளையும் ஏன் தங்கள் வாழ்க்கையே இழந்தவங்களும் இருக்கிறாங்க. So there are people, despite warnings, they have gone against the word of God and they have learnt a lesson and failed in their life. பிரியமானவர்களே, my dear ones, நாம் ஒரு காலத்துல தேவன் அற்றவர்களா இருந்தோம். once we were without God, ஆனா இப்போ நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். but now we are in God. நம்முடைய ஒவ்வொரு பாதைகளும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பாதையா இருக்கணும். Our each and every path should be approved by the Lord. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம தேவனை வந்து நமக்கு ஏற்ற விதமா பயன்படுத்தி கொள்றோம். Today many people use God according to our purpose. நம்முடைய இஷ்டங்களுக்கு போகும்போது கர்த்தரை நம்ம தேடுறது இல்ல. We don't seek God when we go according to our desire. அந்த நேரத்துல தேவனை நம்ம சட்டை பண்றதே கிடையாது. We don't even consider God at the time. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது, இன்னல் வரப்போகுது, கொஞ்சம் சிக்கல் வரப்போகுதுன்னே ஆண்டவரே அப்படி அந்த இடத்துல தேடுவாங்க. But if there is any kind of crisis or issues or problem, then at that time we will seek the Lord. ஆனால் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களானா? But if you come to Proverbs chapter 3, நீங்கள் 6ஆம் வசனத்துல பாருங்க, verse 6, you see, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். in all thy ways acknowledge him. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். In all your ways acknowledge him. ஒரு வழி ரெண்டு வழி இல்ல, எந்த வழியில நீ போனாலும் அவரை நினைத்துக்கொள். It's not one or two ways, but whatever ways you go in, you just acknowledge him. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் தேடும் போது அவன் எப்படி ஜெபம் பண்ணி அனுப்புனான்னு சொன்னா, என் பிதாக்களின் என்னை அழைத்த தேவன் உனக்கு முன்பாக தன்னுடைய தூதனை அனுப்புவார்னு சொல்லி எலியேசருக்கு சொல்லி அனுப்பினான். So when Abraham sent Eliezer to get a bride for his son, he prayed and said, the Lord who called me will send an angel before you and lead you. அதே போல எலியேசர் ஜெபம் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா, even when Eliezer prayed, துறவண்டையில் நின்று ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்பி என் பாதைகளை வாய்க்க செய்யும். Lord, he prayed near that well, Lord send your angel and make my paths right. முடிவில் அவன் சொல்ல முடிந்தது, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர். And at the end he was able to say, the Lord who led me in a straight path. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய அங்கீகரிப்பையும் அவன் உணர்ந்து அவன் நடந்தான். And he was able to realize the counsel and the decision of God each and every step. நான் சொல்லுவேன், இருண்ட பாதை என்றால் என்னவென்றால் தேவன் அற்ற பாதை. I tell you what is a dark path. It is a path without God. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, தேவனை முன் நிறுத்தாத பாதை. It's a path where we don't keep God as the front. தேவனை விரும்பாத பாதை. It's a path which is not desired by God. தேவனை நினைக்காத பாதை. It's a path where we don't consider God in that சுய path. இஷ்டத்தின்படி தீர்மானிக்கப்பட்ட ஒரு பாதை. It's a path which is taken or chosen by our own desire. தேவனுடைய அவசியத்தை உணராத பாதை. It's a path where we don't realize the necessity of God. இந்த கால கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord minister with us today. உமக்கு பிரியமான பாதைகள் என்ன நடத்தும் ஆண்டவரே. Lord, lead me in the path that you desire, Lord. உம்முடைய பிரசன்னம் இருக்கிற பாதையில என்ன நடத்தும் ஆண்டவரே. Lord, lead me in a path where is your presence, Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்போ நம்ம அவர் பாதையில தொடர்ந்து நடப்போம்னா அவர் சத்தம் நம்ம காதுல தொனித்து அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஆடுகளைப் போல் அவர் பின்பற்றி போகும்போது அவருடைய வழியை விட்டு நம்ம விலகவே மாட்டோம். Only when we hear his voice continually in our ears, and as a sheep that follows a shepherd, when we follow him and walk in his ways, only then we will not be strayed away from him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம கேட்டா அவர் நமக்கு போதிப்பார். If we ask him, he will teach us. நம்ம நிறைய வழியில கேட்கறது கிடையாது. Many times we don't ask him. நம்ம போகிற வழியில நம்ம போயிட்டு ஆண்டவர் பின்னாடி நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவார் நம்ம நினைக்கிறோம். We just go
in our own desire, own paths, and we expect God to follow us. ஆண்டவர் நமக்கு பின்னால வர்றவர்ல, நமக்கு முன்னால போகிறவர். Our God is not God who follows us, but He is the one who leads us. அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்டால் அவர் நம்மை நடத்துவார். And if we ask for counsel from Him, and He will lead us. என் வழிக்கு கர்த்தரை இழுக்கிறது இல்ல, கர்த்தருடைய வழிக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறது. It's not a dragging God to my path, but committing myself to God's path. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. இரண்டாவது, இந்த ஞானம் இந்த இருண்ட பாதைகள்ல இருந்து நம்மளை விலக்கும்னு சொல்லும்போது, இந்த இருண்ட பாதை என்றால் என்ன? So when it says that the wisdom will keep you from the path of darkness, what does the dark path mean? யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. If you come to John chapter 3 verses 19 to 21, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. And this is the condemnation, that the light has come into the world, and men love darkness rather than light, because their deeds were evil. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். For everyone practicing evil hates the light and does not come to the light, lest his deeds should be exposed. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திற்கு வருகிறான். But he who does the truth comes to the light, that his deeds may be clearly seen that they have been done in God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இருண்ட பாதை என்றால் என்ன? What is dark path? முதலாவது நான் சொன்னேன், First I told you, தேவன் அற்ற பாதை ஒரு இருண்ட பாதை. so it is a path without God. இரண்டாவது, இருண்ட பாதை என்றால் என்ன? Second, what is a dark path? உண்மை அற்ற பாதை இருண்ட பாதை. A path without genuineness is a dark path. உண்மையற்ற பாதை, A path without genuineness, நேர்மை இல்லாத பாதை, a path without honesty, பரிசுத்தம் இல்லாத பாதை, a path without holiness. இது ஒரு இருண்ட பாதை. This is a dark path. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, வெளிச்சம் பிரகாசிக்குது, Here the Lord says the light is shining, ஆனா அவங்க வெளிச்சத்தில் நடக்க மாட்டேங்கிறாங்க. but the people are not walking in அவங்க the light. வெளிச்சத்தை வெறுக்கிறாங்க. They hate light. வெளிச்சத்தை வெறுத்துட்டு இருளே நடந்துக்கிறோம், இருளே இருக்கிறோம், இருளே இருக்கிறோம்னு சொல்றாங்க. They hate light and they say that we will stay in darkness at all. ஏன்? Why? அவங்க இருள்ல அநேக அந்தரங்க கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. It's because they are practicing and doing many kinds of secret things and disgusting things in their darkness. அந்த அருவருப்பான அசுத்தமான கிரியைகள்ல இருந்து வெளியே வர்ற உங்களுக்கு இஷ்டம் இல்ல. They don't desire to come out of the secret things and disgusting things. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிச்சம் எங்கிட்ட பிரகாசிச்சிருச்சுனா எல்லா இருளும் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துரும். So therefore they say, if the light comes and shine upon us, and all our deeds will be exposed. ஆகவே வெளிச்சம் வேணாம், நாங்க இருளே இருந்துக்கிறோம். Therefore we don't want light, we will stay in darkness. ஒருத்தன் இருள நடக்கறானா அவனுக்குள்ள என்ன இல்லனா சத்தியம் இல்ல. So if a person walks in darkness, it means there is no truth in him. அவனுக்குள்ள சுத்தம் இல்ல. There is no cleanliness in him. அவன் தேவனுக்கு பிரியமான பாதைகளை நடக்கிறது இல்ல. He is not walking in a path that is pleasing to God. தேவன் அங்கீகரிக்காத அருவருப்புகளை நடக்கிறவன் தான் இருள்ல இருப்பான். A person who walks in a path which is being disgusted and detested by God will be in darkness. தீமை செய்கிறதுல பிரியமுள்ளவனா இருக்கிறான். He will be delighting in doing evil. கோணலான பாதைகள்ல ரொம்ப பிரியப்படுகிறவனா இருக்கிறான். He delights in taking crooked paths. ஆகவே அவனுக்கு வெளிச்சத்தை பார்த்து அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. Therefore he is really embarrassed when he look at this light. வெளியரங்கமான காரியங்களை பார்த்து அவனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. So when he see things which are exposed, he is very much embarrassed. அவனுக்கு வெளிப்படையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது ரொம்ப கடினமா இருக்கு. And it is very hard and difficult for him to live an open life. ஏனென்றால் தன்னுடைய துர்குணங்கள் அவனை வெளிச்சத்துல நடக்க விடாம அவனை தடுக்குது. It's because all his evil deeds are stopping him from walking in light. ஒருமுறை ஒருவர் இப்படி சொன்னதை நான் கேட்டேன். Once I heard a person say this. அவர் பல நாட்களாக தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காம வாழ்ந்தாராம். He did not give ear to the word of God for many years. அவர் என்ன செய்வாராம், ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டே இருப்பாராம். He will be listening to a sermon. அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு ஜெபம் வந்தோனே எழுந்து போயிடுவாராம். When it was the end of the prayer of the sermon, then he will leave the place. ஏன் சொன்னா, it's because அந்த பிரசங்கம் தன்னை குத்தி தன்னுடைய பாவங்களை கண்டிச்சிட்டு ஜெப வேளை வரும்போது ஐயோ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிருமோ, நம்ம பழைய வாழ்க்கையை விட வேண்டியதாயிருமோன்னு எழுந்து போயிடுவாராம். It's because he is scared that he may have to commit at the end of the prayer, because it will be pricking his heart, and therefore he may have to live his old life.
பழைய வாழ்க்கையை விட முடியல அவரால. He is not able to live his old life. அதனால என்னதான் வெளிச்சம் தான் மேல பிரகாசிச்சாலும் திரும்ப 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 இருளுக்கே ஓடி போய் இருளே தங்கி இருக்கிறத வாஞ்சிக்கிறார். Therefore, no matter how much light shine upon him, he just want to and desire to live in darkness alone and remain in that. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையா, But who is a child of God? நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிப்பீர்களானால், If you read Ephesians chapter 5 from 8 onwards, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், for you were once darkness, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். but now you are light in the Lord. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Walk as children of light. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். For the spirit of the Spirit is in all goodness, righteousness and truth. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். Finding out what is acceptable to the Lord. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். And have no fellowship with the unfruitful works of darkness, but rather expose them. அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதற்கும் அவலட்சணமா இருக்கிறதே. For it is shameful even to speak of those things which are done by them in secret. அதனால ஒரு விசுவாசியை பார்த்து பவுல் சொல்றாரு, எப்பா நீங்க அந்த கிரியைகள் இருந்து வெளியே வாங்கப்பா. Here Paul says unto a believer, you come out of those evil deeds. இந்த அருவருப்பான கிரியைகள் இருந்து வெளியே வாங்க. You come out of those detesting works. எவ்வளவு காலம் அந்த அந்தகாரத்துல உட்கார்ந்திருப்பீங்க? How long you will remain in the darkness? வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க. You walk as children of light. ஆவியின் சகல நற்குணங்கள்ல நடங்க. You walk in all fruits of life. நீதியில உண்மையில நடங்க. You walk in goodness, righteousness and truth. நான் சொல்லுவேன், இந்த ஞானம் நமக்கு தேவைன்னு சொன்னா, இந்த துர்குணமான இருண்ட வாழ்க்கையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறதுக்கு. Why do we need this wisdom? Just to deliver us from this path of darkness and evil work. இருள்ல நடந்தது போதும். It is enough that you walked in darkness. எனக்கு இந்த இருள் வேண்டாம். I don't want this darkness. நான் நீதியில நடக்க விரும்புறேன். I want to write in righteousness. நான் நற்குணத்துல நடக்க விரும்புறேன். I want to walk in goodness. நான் வெளிச்சத்துல நடக்க விரும்புறேன். I want to walk in light. நான் அந்தரங்க கிரியைகளுக்கு என்னை உடன்படுத்தாதபடி நான் வெளியே வர்றேன். I come out of this evil work that it may not rule over me. நான் எல்லாவற்றையும் வெளியரங்கமா வாழ விரும்புறேன். I want to live an exposed life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அந்தரங்க வாழ்க்கை பகுதி என்று ஒன்று இருக்கு என்பதுல சந்தேகமே இல்லை. And it's no doubt we all have secret areas in our life. நம்ம எல்லாத்தையுமே வெளியரங்கமா வாழ முடியாது என்பதுதான் உண்மை. And it is true that we cannot expose everything in our life. சிலது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை இருக்கும். There are certain personal secrets in our life. சில வேளையில குடும்ப அந்தரங்கம்னு ஒன்று இருக்கும். And there are certain family secrets. சில வேளையில சமுதாயத்தின் முன்பாக சில அந்தரங்கங்கள் இருக்கும். And sometimes it might be secrets before the community. எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படையா வாழ முடியாது. We cannot expose everything and live. நான் சொல்வதை நீங்க விளங்கிக் கொள்றீங்கன்னு நினைக்கிறேன். I think you can understand. தனிப்பட்ட அந்தரங்கம் வரும்போது when you come to personal secret, இயேசுவே அதை பத்தி பேசினாரு. Even Jesus spoke about it. பாருங்க, நம்ம கொடுக்கிறது வலது கை செய்யறது இடது கை தெரியாம இருக்கணும்னாரு. He said when you give, your right hand should not know what your left hand is giving. நீங்க ஜெபம் பண்ணும்போது போய் கதவுக்குள்ள போய் நீங்க அறைக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. And also he said when you pray, go into your room, shut the door and then pray. நீங்க உபவாசம் பண்ணும்போது நீங்க மற்றவர்கள் தெரிய பண்ணும்படி நீங்க ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. And even when you fast, don't show that as if you are fasting to other people. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஒரு அந்தரங்கத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. Therefore it is always necessary to maintain a secrecy even in a personal life. அதே போல ஒரு குடும்பமா நீங்க உங்களை பாத்தீங்கன்னா கூட எல்லா குடும்ப காரியங்களை வெளியே சொல்ல முடியாது. At the same time as a family you cannot expose all your family things of நம்முடைய குடும்பத்திற்கென்று சில அந்தகார கிரியைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். There are certain things which are secret for a family which will not expose. ஆனா எந்த அந்தரங்க கிரியையா இருந்தாலும், but no matter whatever secrecy is that, ஒவ்வொரு அந்தரங்க கிரியைகள் மேலும் மனுஷன் பார்க்காவிட்டாலும் அந்த கிரியைகள்ல தேவனுடைய அங்கீகரிப்பு இருக்க வேண்டும். but every secret area in our life must have the approval of God. ஒருவேளை உங்க அயலானுக்கு தெரியாம இருக்கலாம், maybe it is hidden from your neighbor, உங்க குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், maybe it is hidden from your family, சமுதாயத்துக்கு தெரியாத சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கலாம். sometimes we may have to do certain things which are be hidden from the community. ஆனால் அது எந்த அந்தரங்கமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில அவைகளுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல், தேவன் ஒரு அங்கீகாரத்தின் முத்திரையை குத்தாவிட்டால் அந்த பாதை ஆபத்தானது. But no matter whatever secret it might be, but if it does not have the stamp of God's approval, it is always dangerous. எல்லாவற்றையும் மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும் அவசியம் இல்ல. It's not necessary for you to expose everything to man. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். But it should be approved in the sight of God. அப்படி இருக்குமானால் அந்த பாதை
நிச்சயமா இருண்ட பாதையா இருக்காது, அது வெளிச்சத்தின் பாதையா இருக்கும். If it's so, then that path will not be a dark path, it will be a path of light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of அப்ப God. முதலாவது இந்த இருண்ட பாதை என்றால் என்ன? So first, what is this dark path? முதலாவது நான் சொன்னேன், தேவன் அற்ற பாதை தான் இருண்ட பாதை. First I told you, a path without God is a dark path. இரண்டாவது, நேர்மையற்ற அல்லது பரிசுத்தம் இல்லாத பாதை தான் இந்த இருண்ட பாதை. Next I told you, a path without genuineness or a path without holiness is a dark path. மூன்றாவது, இந்த இருண்ட பாதை என்றால் என்ன? Third, what is this dark path? நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 4 verse 18 and 19, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். but the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day. துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியார்கள். The way of the wicked is like darkness, they do not know what makes them stumble. இன்னதில் இடறுகிறார்கள் என்று அறியார்கள். They do not know what makes them stumble. அப்போ இருளான பாதை அப்படின்னா மூன்றாவது என்னன்னா, தேவ ஆலோசனையும் தேவனுடைய நடத்துதலும் இல்லாத ஒரு பாதை தான் இருண்ட பாதை. So third, I could tell you, a dark path is the path without God's guidance and without God's leading. தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய ஒரு முன்னிறுத்துதல் இல்லாத ஒரு பாதை தான் இருண்ட பாதை. So it is a path without God's guidance and without God's leading. ஒரு நீதிமானுடைய பாதை நடுப்பகலை போல பிரகாசமா இருக்குமா. The path of a just or righteous will be shining like a shining sun. ஆனா துன்மார்க்கருடைய பாதை இருள், கார் இருளை போல இருக்குமா. But the way of the wicked is like darkness. அவனுக்கு முன்னால எதினால் அவன் இடறுகிறான் என்றே அவன் தெரியாத ஒரு இடத்துல இடறி கொண்டே இருக்கிறான். But he will be stumbling in a place where he does not know with what he is stumbling on. அப்படி என்ற அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு ஒரு கைடன்ஸ் இல்ல. உள்ள நான் போற பாதை இது எந்த வழியில நான் போயிட்டு இருக்கிறேன்னு ஒரு தெளிவில்லாத ஒரு பாதை அது. So it means that he doesn't have a guidance, not knowing which is the way that he is going, and he is not clear about the way. தனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்து குறைவுகள் அல்லது தனக்கு முன்பாக இருக்கிற பாதுகாப்பற்ற தன்மைகளை வெளிப்படுத்தாத பாதை தான் இருண்ட பாதை. So it is a dark path which cannot reveal the dangers that are present before him. தனக்கு முன்னால என்ன ஆபத்துகள் இருக்கு அப்படின்றத அது சொல்ல மாட்டேங்குது. It is not speaking out the dangers that are present before him. கர்த்தருடைய வெளிச்சம் அதுல இருக்குமானா கர்த்தர் நமக்கு ஆபத்துகளை காண்பிக்கிறார். If there is a light of God in that, then the Lord will show us the dangers. அவர் நம்மை பாதுகாப்பான பாதைகள்ல நடத்துறாரு. He will lead us in the path that are safe. ஆனா ஒரு இருண்ட பாதையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவும் இருக்காது. But there is no clarity in the path of darkness. அதுக்கு அதுல முன்னால இருக்கிறது தடைகள், என்னென்ன தடைகள் இருக்குன்னு தெரியாது. We don't know what are the obstacles that are present before them. நம்மளை இடற பண்ணுகிற ஒரு பாதையா அது இருக்கும். It is a path that will make us to stumble. எனக்கு முன்னால இருக்கிறது படிக்கட்டா, எனக்கு முன்னால இருக்கிறது படுகுழியான்னு தெரியாது. I don't know whether there is a pit or a steep steps that are before me. இப்படி எனக்கு முன்னால பாதைக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. There will not be no one to give a counsel for my path that I'm going through. நீங்க பாருங்க, நீங்க ஒரு விமானம் மேல் எழும்பி பறக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். So if a flight is flying high, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மேல நம்மளுக்கு சிக்னல் கிடையாது, ரோடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. So we don't have any kinds of roads or signals in the sky. அகல அந்த ஆகாய விரிவில் அது பறக்குது. It is just flying in that open sky. நீங்க பறக்கும்போது பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில இருந்து கிளம்புனா ஒரு சின்ன பட்டணமாகிய திருச்சியோ மதுரையோ அல்லது விஜயவாடா ராஜமன்றின்ற இடங்களுக்கு கரெக்டா அந்த விமானம் போய் இறங்கிருது. So once it takes off here, it will reach us the smaller cities like Tiruchi or Coimbatore or Madurai, whatever it is, correctly. எப்படி அவங்க போய் இறங்குறாங்க? How are they able to land? சரி, காலையை விட்டுருங்க, இருள்ல போய் இருட்டுல போய் இறங்குறாங்க. கொண்டு போய் just leave the daytime, they can even land safely even the night time. எப்படி அந்த இருள்ல அவங்க கரெக்ட்டா போய் அந்த இடங்கள்ல போய் சேர்றாங்க அப்படின்னா, how are they able to reach the correct destination rightly? வழியெல்லாம் அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, போக வேண்டிய பாதைக்கு வேண்டிய வழிநடத்தல் இருக்கிறது. It's because they receive guidance and leading for the path they want to go all through their way. அவங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட உடனே அவங்க ஒரு கண்ட்ரோல் டவருக்கு கால் பண்றாங்க. So even when they have a small problem, they make a call to the control tower. அங்க இருந்து உங்களுக்கு வழி நடத்துறாங்க. And they guide from there. இந்த வழியில வாங்க, you go in this path, இந்த பக்கம் திரும்புங்க, you turn this way. நான் சொல்லுவேன், சில வேளையில இந்த கடலை பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கடல்,
Sometimes when you look at the sea, it is a big ocean. அகண்ட கடல். It is a wide ocean. அந்த கடல் நடுவுல எப்படி அவங்க சரியா நாடுகளுக்கு நாடு எப்படி பயணம் பண்றாங்க? But amidst that great wide sea, how are they able to travel between countries and nations? வழியெல்லாம் ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு. They have a guiding system all through their path. சத்தமிடுகிற சிஸ்டம் இருக்கு, சத்தமிடாத சிஸ்டம் இருக்கு. So there are a system which gives sound and which does not produce any sound. அத மாத்திரம் கவனிக்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த கப்பல் வந்து பெரிய கடலை தொலைந்தே போயிடும். So if you don't listen to that guidance and go as such, they will be lost in that sea. அப்போ இருண்ட பாதை அப்படின்னா என்னன்னா தேவனுடைய ஆலோசனையோ தேவனுடைய வழிநடத்தலையோ கேட்காம காது அடைச்சிட்டு போறதுக்கு பாருங்க, அதான் இருண்ட பாதை. So when you say dark path, it is a path where you don't listen to the guidance of the Lord or to the leading and counsel of God. தேவனுடைய ஞானம் வெளிப்படாத ஒரு பாதை. It is a path where the wisdom of God is not revealed. அதனால தான் நீங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, That's why when you read John 12:35, இயேசு சொல்லுகிறார், Jesus says, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொன்னார். He said, a little while longer the light is with you, walk while you have the light, lest darkness overtake you. He who walks in darkness does not know where he is going. நடக்கிறான், He is walking, ஆனா எங்க போறேனே தெரியல. but he does not know where he is going. தனக்கு முன்னால என்ன இருக்குன்னே தெரியல. He does not know what is present தான் before எங்க him. போய் சேர போறான்னு தெரியல. He don't know where he is going to reach. நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா, If you come to Daniel 5:14, இந்த ஞானத்திற்கும் ஒளிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். here you can read the connection between wisdom and light. வாசித்து பாருங்க 5:14. 5:14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறார். Here he says, I have heard of you that the Spirit of God is in you, and that light and understanding and excellent wisdom are found in you. கவனிச்சீங்களா? வெளிச்சத்துக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. There's a great connection between light and wisdom. இருளுக்கும் அதே வேளையில ஞானமற்ற செய்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. And there's also connection between darkness and foolish acts. அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய ஆலோசனையில, கர்த்தருடைய ஞானத்துல, கர்த்தருடைய வழிநடத்தல நான் போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். So when you say you're walking in the light, it means that you are walking with God's guidance, God's support and God's counsel. கர்த்தரை விட்டு நான் விலகும் போது நான் இருள்ல போகிறேன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, நான் போகிற பாதை எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம். So when you say you're walking in a dark path, it means that you are away from the Lord, you don't know where you are going and you don't have wisdom to walk in it. எந்த வழியில போறேன், எனக்கு ஞானமற்ற ஒரு பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன். I am walking in a path which is a foolish path. பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பாதையில நடக்க கூடாதுன்னு தான் விரும்புறாரு. The Lord desires that we should not walk in such paths. நீங்க உபாகமத்தின் 28ஆம் அதிகாரத்துல வருவீங்களானா, If you come to Deuteronomy 28, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடாம கீழ்ப்படியாம இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்த அநேக சாபங்கள்ல ஒரு சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பாதைகள்ல வெளிச்சம் பிரகாசிக்காதுன்றது தேவன் கொடுத்த ஒரு சாபம். one among the curses which the Lord gave to the people who don't listen to the word of God is that there will not be a light shining in your paths. 28ஆம் வசனம் பாருங்க, Verse 28. அதுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். The Lord will strike you with madness and blindness and confusion of heart. குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். And you shall grope at noonday as a blind man gropes in darkness. உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். And you shall not prosper in your ways. உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுத்தவனுமாயும் இருப்பாய். You shall be only oppressed and plundered continually and no one shall save you. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காம நீ பாட்டுக்கு போறப்பா. The Lord says you are not listening to my word and are walking as you want. என் கற்பனைகளை நீ கேட்காம நீ போயிட்டே இருக்கிற. You are not giving heed to my commandments. உன் பாதை எப்படி இருக்கும்னா அந்தகாரமா மாறிடும். Your path will become a dark path. நீ அந்தகாரத்துல குருடன் தடவி திரிகிற மாதிரி நீ திரிவ. You will grope like a blind who gropes in darkness. 28ஆம் வசனத்துல Verse 28. புத்தி மயக்கம் உனக்கு வரும். And there will be madness. குருட்டாட்டம் வரும். You will be blinded. மன திகைப்பு திகில் வரும். And you will have confusion of heart. ஏன் தெரியுமா? You know why? உன்னை வழிநடத்துகிற தேவனை விட்டு நீ போயிட்ட. It's because you have gone away from the Lord who உன்னை raised you. வழிநடத்துகிற வேதத்தை விட்டு நீ விலகிட்ட. You have stayed away from the word that guides you. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை வெளிச்சத்துல நடக்கணும்னு விரும்புறாரு. My dear, when the Lord desires us that we should
should walk in இந்த light. வெளிச்சத்தை தருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. It is the word of God that gives us this light. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம் உண்டு. There's a verse that is very familiar to us. 119ஆம் சங்கீதம் Psalm 119 105ஆம் வசனம். verse 105. எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வசனம். It is a very familiar verse to everyone. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறது என்று அழகா நமக்கு அது போதிக்குது. Here it very well preaches how the word of God is. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Your word is a lamp unto my feet and a light unto my path. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, The next verse says, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். I have sworn and I will perform it, that I will keep their righteous judgments. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு இருண்ட வழி அப்படின்னா என்னன்னா, What is the dark path? வழிநடத்தல் இல்லாத அல்லது ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு பாதை. A path without guidance or leading. 82ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Psalm 82:5 says, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். They do not know nor do they understand, they walk about in darkness. இப்படிப்பட்ட ஒரு பாதையை கர்த்தர் நமக்கு வைக்கவே இல்லை. The Lord has not set such kind of path for us. இப்படிப்பட்ட பாதைகள் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தான் இந்த குழப்பம். So this kind of confusion and path is set only for people who don't know God and who have not accepted Him. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who is our God? பாதை அறியாத இடங்கள்ல கூட நம்மளை நடத்துறவர். The Lord can make ways in the path where there நீ is no way. நடக்கும்போது உன்னிடத்துல ஒரு சத்தம் தொனிக்கும், பின்னால் ஒரு சத்தம் கேட்கும், வழி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உனக்கு தொனிக்கும். And when you walk, you will be hearing a voice saying, "This is the way. Walk in this way." You will hear it. அதுதான் தேவன் நடத்துகிறது. And that is the leading of God. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலேயும் முதல்ல நம்முடைய பிரசன்னம் இருக்கணும்பா. We should say to the Lord, Lord, every walks and the path that I walk, Lord, I should have your presence, உம்முடைய Lord. பிரியம் இருக்கணும். Your delight should be there. உம்முடைய அங்கீகரிப்பு இருக்கணும். Your approval should be there. அதுதான் வெளிச்சத்தின் பாதை. That is the path of light. வெளிச்சத்தின் பாதை என்றால் என்ன? What is the path of light? நான் சொல்லுவேன், தேவனோடு நடக்கிற பாதை. It is the path where we walk with the Lord. இரண்டாவது வெளிச்சத்தின் பாதை என்ன? What is the path of light? நேர்மையா நடக்கிறது, Walking with genuineness. உத்தமமா நடக்கிறது, Walking in with integrity. ஒளிவு மறைவில்லாம நடக்கிறது, Walking without any secrecy. எல்லாம் வெளிப்படையா நடக்கிறது. Walking with exposing everything. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அந்த Lord. பாதையிலே தேவனுடைய அங்கீகரிப்பினுடைய முத்திரை அதுல குத்தப்பட்டிருக்கும். And there will be a stamp of God's approval in that path. தேவனுடைய பிரியம் அதுல இருக்கும். The delight of God will be present in அந்த that path. பாதையில தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கும். There will be pleasure of God in that path. அங்க திகிலோ பயமோ இருக்காது. You will not have any kind of confusion or அங்க darkness. பதட்டம் இருக்கவே இருக்காது. You will not be perplexed in that path. உங்களுக்கு தெரியும் நான் நடக்கிற பாதையை கர்த்தர் அறிகிறார். You know very well, the Lord knows the path I take. யோபு சொன்னார் பாத்தீங்களா? As Job said, நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார். the Lord knows the path that I take. அப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கமான ஒரு பாதை. That is a kind of exposed path. மூன்றாவது வெளிச்சத்தின் பாதை என்றால் என்ன? Third, what is the path of light? தேவனுடைய ஆலோசனை என்னை வழிநடத்துகிற பாதை. It is a path where the guidance and counsel of God leads me. ஆண்டவரே அந்த பாதையில நடத்தும். Lord, lead me in that path, Lord. இருளின் பாதையை விலக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை தர்றார். God gives wisdom to deliver us from this path of darkness. நாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. We live only a single life. அந்த வாழ்க்கையை வெளிச்சத்துல நடப்போம். Let us walk that life in light. தேவனற்ற ஒரு இருளின் பாதை நமக்கு வேண்டாம். We don't want a dark path which is devoid of God. உண்மையற்ற இருளின் பாதை நமக்கு வேண்டாம். We don't want a path without genuineness which is a dark path. தேவனுடைய வழிநடத்துதலும் வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு இருண்ட பாதை நமக்கு வேண்டாம். We don't want a dark path without guidance of God. இந்த கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்து அவருடைய வெளிச்சத்தில் நடப்பாராக. Today may the Lord give us wisdom and help us to walk in His light. நீங்கள் நீதிமொழிகள் 2:10 முதல் 13-14 வசனங்களை திரும்ப வாசிக்கும் போது, If you read Proverbs 2 verses 13 and 14 again, அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடில் கரிகூழ்கிறவர்களுக்கு ஞானத்தினால் நீ தப்புவிக்கப்படுவாய். the Lord will help us to deliver us through wisdom from those who live the paths of uprightness, to walk in the way of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked. எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம் ஆண்டவரே. Lord, I don't want that happiness, Lord. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட பாதை எனக்கு வேண்டாம். I don't want such kind of dark path. எங்க போறேன்னு தெரியாத ஒரு குழப்பம் எனக்கு வேண்டாம். I don't want to have confusion not knowing where I'm going. இடறி விழுகிற ஒரு பாதை எனக்கு வேண்டாம். I don't want a path where I will stumble. என்னை வெளிச்சத்துல
வெளிச்சத்துல நடத்தும். Lord, help me walk in light. வெளிச்சத்துல உள்ள ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமாங்க? You know, what is the greatest goodness that we find in light? பாதையில வெளிச்சம் இருக்குமானா, If there is a light in a path, அந்த பாதையில இருக்கிற அருமையான நன்மைகள், அழகுகள், அதுல உள்ள அலங்காரங்கள், அதுல உள்ள மேன்மைகள்லாம் கண்ணுக்கு தெரியும். you can see the greatness, the peace, the greatness that are present in that path. பொதுவாவே சிறு பிள்ளைகள் வந்து இந்த பகல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ண ரொம்ப விரும்புவாங்க. Generally, kids will always like to travel in train during daytime. ஏன் அப்படின்னா, It's because ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா அழகான காட்சிகளை பார்த்துக்கிட்டே போலாம். it's because if you sit near the window, you can see very beautiful sceneries. ஆனால் இருள்ல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. But if you are in a darkness, you cannot see anything. பயணம் போற மாதிரி இருக்கும், அதுல இருக்கிற ஒரு ருசி இருக்கவே இருக்கு. You will be traveling, but you cannot enjoy it. நான் சொல்லுவேன், இந்த நாள்ல ஆண்டவரே எங்களை வெளிச்சத்துல நடத்தும். I tell you, Lord, these days help us to walk in நீர் light. எங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகள், நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற உச்சிதமானவைகளை கண்டு மகிழ்ந்து வெளியரங்கமா நடக்க எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may know and understand the greatness, the blessings that you have given for us, and let us live an exposed life. பாதைகளில் மகிழ்ந்து செல்ல கிருபை தார். Give us grace that we may rejoice in your paths and walk, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இந்த ராத்திரி வேளை காலை வேளையில ஆண்டவரே என்னை வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் மாற்றும். This morning, Lord, make me a man who walk in உம்முடைய light. ஞானத்தினால் இருளின் பாதைகளை வெறுத்து ஆண்டவரே வெளிச்சத்தின் பாதையில் நடக்க எனக்கு கிருபை தார். Lord, give me grace that I may hate the path of darkness by your wisdom and walk in your way of light, Lord. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? Let us all pray. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Close your eyes and look unto the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சங்கள் மேல் பிரகாசிக்க. Lord, let your light shine upon us, Lord. இருளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தார். Give us a deliverance from darkness, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரகாசம் எங்கள் மேல் பிரகாசிக்க. Lord, let your light shine upon us, Lord. கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் Let பார்ப்போம். us close our eyes and look unto the Lord. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you, நீர் Lord. எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்திற்காக நன்றி. Lord, thank you for the wisdom that you are rendering உம்முடைய us. ஞானத்தினால் இந்த பாதை, இருள் நிறைந்த பாதை, அந்தகார பாதை என்றால் என்ன என்று கண்டுபிடிக்க எங்களுக்கு ஞானத்தை தார். Lord, give us wisdom that we may identify what are the paths of darkness, Lord. ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் இருளுக்கு ஒரு நாளும் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பாதைகளில் நடக்க கிருபை தார். Lord, let us not commit ourselves to this dark path even a single day, but Lord, help us to walk as children of light in the light, Lord. ஆண்டவரே, தேவனற்ற ஒரு இருண்ட பாதை எங்களுக்கு வேண்டாம். Lord, we don't want a dark path which is without God. ஆண்டவரே, வெளியரங்கமான கிரியைகள், நேர்மையான நீதியான கிரியைகள் இல்லாத எந்த ஒரு இருண்ட பகுதி எங்க வாழ்க்கையில வேண்டாம். Lord, we don't want any kind of dark path which is without genuineness, Lord. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு இருண்ட பாதை எங்களுக்கு வேண்டாம். Lord, we don't want a dark path which is without your guidance, Lord. ஆண்டவரே, எங்களை வெளிச்சத்திலே நடக்க பண்ணும். Lord, help us to walk in light. அதற்கு வேண்டிய ஞானத்தை தார். Give us wisdom that is required எங்கள் for that. வாழ்க்கையில எங்கெல்லாம் இருண்ட பாதைகள் எங்களை கடந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தை கொடுத்து அவைகளிலிருந்து விலகி நடக்க கிருபை தார். Lord, give us wisdom to find out the darkness which overcomes in paths, Lord, and help us to get rid of them, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படும். Let your name be magnified in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. ஒவ்வொரு நாளும் 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற முயற்சியில் நம்ம எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறோம். We are all taking part in the 180 days Bible reading challenge. நீங்க எல்லாரும் தொடர்ந்து உற்சாகமாக வாசிக்கிறீங்கன்னு நம்புறேன். I believe and hope that you are reading continually. இந்த 180 நாட்கள்ல வேதம் முழுவதும் வாசித்து முடிக்கிற பிரயாசத்தை கைவிட்டு விடாதீங்க. உற்சாகமாய் அதுல ஈடுபட்டு தொடருங்க. So don't give up this challenge of reading the Bible in 180 days, but be encouraged and continue to read it. கர்த்தர் தாமே அதற்கு வேண்டிய கிருபை தருவாராக. May the Lord give us grace for it that is required for that. இன்னும் 2 வாரத்துல நமக்கு எக்ஸாம் இருக்கு. In another 2 weeks we have our exam. அதற்காக ஆயத்தமாங்க. So be prepared for that. இந்த வார இறுதியிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க ஒரு மாக் எக்ஸாம், ஒரு ட்ரையல் ஒன்னு உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம். If God willing, by the end of this week we are trying to give a mock exam for you. அதற்கான ஆயத்தங்களை இரவு பகலாய் ரொம்ப தீவிரமா செஞ்சிட்டு இருக்கோம். So we are making preparation for that all through the day and night. So அதுல நீங்க எந்த லெவலை சூஸ் பண்ணலாம், நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். So here you can choose the level which you want to choose. நீங்க 3 லெவலையும் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். You can attend all the 3 levels. பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட், இது 3 லெவல் இருக்கு எக்ஸாம்ல. அந்த 3 லெவலை நீங்க அட்டெண்ட் பண்ணி இது எது உங்களுக்கு ஒத்து வரும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். There are 3 levels of exam: beginner, intermediate and advanced. So you can choose, you can attend all the 3 levels and choose which level will be convenient for you. அந்த எக்ஸாம் உடைய அந்த ட்ரையலை நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு
பின்பு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து நான் அட்வான்ஸ் லெவலில் நான் எழுதுறேன், நான் இன்டர்மீடியட்டில் எழுதுறேன், நான் வந்து பிகினர் லெவலில் எழுதுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணுங்க. So after taking up this mock test, taking up the mock test in all the 3 levels, you can register saying that I want to write an advanced level or a beginner level or intermediate level for the final exam. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. Continue to pray for us. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். May God do great things. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் வசனம் முடிய. Today's the scripture portion is from the Gospel according to Matthew, chapter 21 to chapter 28. இந்த வேத பகுதிகளை வாசியுங்கள். Read the scripture portion. கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். May God be with us and lead us. Praise the Lord. Praise the Lord. Amen.